சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays. நேர்மையற்ற ரஞ்சித் போன்றவர்களுக்கு இதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது உண்மையான ஒரு அவர் இயக்கியவர்களுக்கு லாபம்னா இயக்கியது யார், பேரணிக்கு பின்னாடி யாரு செயல்பட்டாங்க அப்படிங்கிறது அம்பலமாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களை நாங்கள் ஒரு நாள் விட்டுவிட மாட்டோம், ஒரு நாள் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். தலித்துகளுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர், அந்த தலைவரை இவ்வளவு மோசமா ஒருத்தர் அவமானப்படுத்த முடியுமா? அப்ப அவர் நோக்கம் என்ன அப்படின்னா வரக்கூடாது, தனிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அதை பண்ணுறார ஒழிய, நான் சொல்றேன் நம்பகத்தன்மை உள்ள நபர் அல்ல. எப்படி சொல்றீங்க? நான் ஒரு சம்பவத்தோட சொல்றேன். நான் அவர் அட்டகத்தி படம் முடிச்சுட்டு, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உதவி செஞ்சுருக்கிறோம், அவர் ஏதாவது நன்றிக்காக நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது கூட இல்லை. ஆனால் எந்த உறவுமே இல்லை. பேரணி நடத்தும் போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அஞ்சலை கைது, அதிமுக இதில் இருக்குதா அப்படி கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்கன்னா அஃபீஷியல் ஆயிடுச்சு. அதில் கூட நீங்கள் திமுகவை தான் பேசுறீங்க. திமுகவுக்கு இதில் என்ன ரோல் இருக்கு? மெச்சூரிட்டி வேணும். அது அவர்கிட்ட இல்லை. வந்தா வர்றாங்க, வரலன்னா போறாங்க. நம்ம போய் நடத்துவோம். தலைவரை நீயே மதிக்கலைன்னா யார் மதிப்பாங்க? மதிக்க வேண்டிய நபர் நீங்க தானே, உங்களுடைய தந்தைன்னு சொல்றாருல. அப்ப நீங்க அப்படிப்பட்ட ஒரு தந்தையை நீங்க எப்படி மதிக்கிறீங்க? புரட்சியாளர் அம்பேத்கருடைய மகன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர் ட்வீட் போட்டிருக்கிறார், நீங்க தான் இது பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும்னு சொல்லி அவர் எங்களுக்கு டேக் பண்ணி போடுறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுது கூட்டணியில இருக்கிறதுனால திருமாவளவன் வரல. மரியாதைக்குரிய இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி நடத்துகிறார் பா ரஞ்சித். அந்த பேரணிக்கு முதல் நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறார். அந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு நம்ம தனியாக நடத்தலாம், மற்றவங்க நடத்துகிறதெல்லாம் பங்கேற்க வேண்டியல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போடுறார். இது ஒரு விவாத பொருளாயிருக்கு. அடுத்த நாள் பேரணி, முதல் நாள் இந்த மாதிரி ஒரு பதிவு. அதாவது ஜூலை 5 மாலையில் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்டறிஞ்ச உடனே கடலூர் மாவட்ட, விழுப்புரம் மாவட்டத்தில் இயக்க நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதெல்லாம் நிறுத்திட்டு, அது அவசர அவசரமாக எல்லா நிகழ்ச்சியும் அவசர அவசரமாக முடிச்சுட்டு சென்னைக்கு வர்றதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. அப்போ 2 மணிக்கு தலைவர் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட பேசும்போது, இல்லை போலீஸ்காரங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நைட்டில் 2 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க, மார்ச்சுவரியில் உடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மறுநாள் காலையில் போகிறது, தலைவரோடு நானும் பயணத்துக்கு தயாராகிறோம். அப்போ காவல்துறையிலேருந்து உயர் அதிகாரிகள் வர்றாங்க. தொலைபேசியில் இல்லை நீங்கள் இப்போ வர வேணாம், இங்கே ஒரே இதாக இருக்குது, பதற்றமாக இருக்குது, நீங்கள் உடல் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க, வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சலி செலுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் அந்த அந்த பதற்றத்திலே இருக்கிறார். நம்ம போய் பார்க்க முடியல, பார்க்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் இருந்தது. அப்போ உடனே போலீஸ்காரங்க சொன்னால் அது அவங்க சொல்லத்தான் செய்வாங்க, நம்ம போவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் தலைவரோட எல்லோரும் போய் போகிறோம். உடல் எடுத்து வண்டியில் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நாங்கள் போன உடனே உயர் அதிகாரிகள், காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மாலை வைக்கிறதுக்கு அனுமதி தர்றாங்க. நாங்கள் தான் முதல் மாலையை வைக்கிறோம். அதுவரை உடல் அங்கே இருக்குது. எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் முதல் மாலையாக வைக்கிறாரு. அஞ்சலி செலுத்திட்டு அவன் மறுநாள் தேசிய தலைவர் மாயாவதி அம்மா வர்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ப்ரெஸ்ஸில் சொல்கிறோம், இந்த மாதிரி அஞ்சலி செலுத்திய பிறகு 2 முக்கியமான செய்தியை சொன்னோம். அதாவது இது பதப்படுத்தணும், எம்எம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார் தலைவர் அவர். அதுக்கப்புறம் இந்த கைது செய்யப்பட்ட அல்லது சரணடைந்த கொலையாளிகள் இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுக்கு பின்னாடி இருப்பவர்களையும் நம்ம கண்டறியணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதற்கு பிறகு இதை அஞ்சலி செலுத்திட்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு நேராக மற்றவர்களை போய் பார்க்காம நேராக அவங்களுடைய மனைவி, ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வீட்டில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு, எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த இடத்த போய் பார்க்குறோம். அந்த இடத்துல அதாவது எந்த இடத்துல புதைக்கணுங்கிற இடத்துல அது அவருடைய கட்சி அலுவலகம் ஒரு சந்தாக இருக்குது. அந்த சந்தில் ஒரு கிரவுண்டு ஏதோ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதை போய் பார்த்தாரு. அங்கே நாங்கள் போனவுடனே ஒரு 100 பேர் கூட அங்கே இருக்க முடியாது. அந்த இடம் அந்த மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல வைப்பதற்கு என்ன சூழல் இருக்குங்கிறதையும் பார்க்குறாரு. அப்புறம் அந்த உடல்
பார்வைக்கு வைக்கப்படுவது அல்லது அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு ஸ்கூல் வேணும்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கூலை சொல்கிறாங்க. அது அரசனுடைய மாநகராட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்கூலு. அங்கேயும் போய் பார்த்து உயர் அதிகாரிகிட்ட பேசுகிறாரு. அதாவது அது எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. முதலமைச்சருடைய உதவியாளர்கிட்டையும் பேசுகிறாரு, தினேஷ்டையும் பேசுகிறாரு. இன்னும் கூடுதலாக வந்து நீங்கள் வந்து மாநகராட்சி ஆணையர்கிட்ட பேசுகிறாரு. இன்னமும் வந்து நீங்கள் வந்து டிஜிபிகிட்ட பேசுகிறாரு. எல்லாத்துட்டையும் பேசுகிறாங்க. பேசி இந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம். இது வந்து அதாவது வெறுமனே வந்து அஞ்சலி செலுத்திட்டு மாலை வச்சுட்டு போகல. ஒரு குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட அளவுக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தருடைய இறப்பு அந்த படுகொலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து சகோதரனுக்காக வந்து நின்ன ஒரு தலைவர். இது வந்து அதுக்கப்புறம் மறுநாளும் மாயாவதி அம்மா வர்றாங்க, அவர்களோடு நிற்கிறாங்க. அதற்கு மறுநாள் அஞ்சலி செலுத்துறதுக்கு விடிய 3 மணி வரை அங்கே தான் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. அஞ்சலி செலுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இது எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டும். ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் இந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்போ இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படுகொலையில் வந்து சம்மந்தப்பட்டவங்களை கைது செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று. படுகொலை நடந்த உடனேயே தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியது யாருன்னா விடுதலை சிறுத்தை. எல்லா இடங்கள்லையுமே அவங்க தலைவர்கிட்ட வந்து ஒப்புதல் கேட்கல, கட்சி அதுக்கு வழிகாட்டலை. மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்கவுங்க அங்கங்கே வந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க, அவங்கவுங்க வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. இது யாருமே வந்து சொல்லலை. பிஎஸ்பி தலைமையிட்டும் கேட்கல, கட்சி தலைமையும் சொல்லலை. பிஎஸ்பிக்காரங்க எங்கேயும் பெருசாக வந்து போராட்டம் நடத்தலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே தமிழ்நாடு முழுக்க வந்து பெருசாக அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர் இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறோம். ஏன் நடத்துகிறோம்? இந்த படுகொலை வந்து மிக மோசமான படுகொலை அப்படிங்கிறத நம்ம வந்து அதாவது கண்ணீர் வடிக்காத குறையாக வந்து அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ரீதியாக படுகொலைக்கு நியாயம் கேட்டு நடத்துகிற போராட்டத்தில் கொச்சைப்படுத்துகிற விதமாக வந்து பலர் வந்து எழுதுகிறானுங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து கொச்சைப்படுத்தணும், விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக வந்து செயல்படணும் அப்படிங்கிற தலித் உதிரிகளும் அதில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கூலி கொடுக்குறாங்க, எழுதுகிறவங்களுக்கு கூலி கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கொச்சைப்படுத்தணும், விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்படணும் தான் காசு வாங்கி கொண்டுன்னு குறிப்பிடுறாரா? அதுதான் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவாக இப்போவும் நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த பேட்டியின் போதே நீங்கள் தலைவர் பேசின அந்த வீடியோவும் உள்ளே போட்டால் எங்களுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கும். கூலி வாங்கி கொண்டு அப்படிங்கிறது யாரை சொல்கிறார் அப்படின்னா, நேரடியாக அந்த பள்ளி வளாகத்தை போய் பார்த்தேன், கட்சி அலுவலகத்தை போய் பார்த்தேன், அவருடைய மனைவியை போய் பார்த்தேன், அவரிடத்திலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய தரப்பிலிருந்து என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ மேற்கொண்டோம். அவ்வளவு கமிட்டடாக அதில் ஈடுபாடோடு நம்மால் ஆன பங்களிப்பை அதில் செய்திருக்கிறோம். ஆனால் சில அரசியல் களத்தில் கூலியை வாங்கி கொண்டு சமூக ஊடகங்களில் பேசி கொண்டிருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். சோசியல் மீடியாக்களில் காசு வாங்கிக்கிட்டு எங்களுக்கு எதிராக எழுதுகிற அவதூறு பரப்புகிற ஒரு தற்குறி கும்பல் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இது தனி சப்ஜெக்ட். இந்த இவ்வளவு வேலை நடத்தியிருக்கிறோம், அதனால நாங்கள் வந்து தனியாக நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறது அவருடைய இவ்வளவு தூரம் நீங்கள் சொன்னீங்கல்ல, கடைசி வரைக்கும் இருந்துட்டு 3 மணி வரைக்கும் இருந்துட்டு 2 மணிக்கு போனால் கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் போராடி போய் பார்த்துட்டு முதல் மாலை வச்சுட்டு மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கே அடக்கம் அவங்க சொன்ன இடத்துல வந்து போய் பார்த்து அங்கே ஒரு சிறிய இடம் அவங்க கோரிக்கை, அப்புறம் மாநகராட்சி ஆணையர்கிட்ட பேசணும், இவ்வளவும் சொன்னவங்க இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு தூரம் நின்றவர் இந்த பேரணியில் முன்னின்று அவரே நடத்தியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பேரணியை முன்னிருந்து நடத்தியிருந்தா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி. இது வந்து எப்படின்னா, தருமபுரியில் வந்து இளவரசன் படுகொலை, நத்தம் காலனி உள்ளிட்ட 3 காலனி சேரிகள் வந்து கொளுத்தப்படுது. இது உடனே வந்து தலைவர் வந்து இதுக்கு எதிராக எப்படி போராட்டத்தை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறத
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு நேரடியாக போய் சந்திக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போகிறாரு. எங்களுடைய தலைவர் அவர்கள் நேராக எங்களை அனுப்பலை. நாங்கள் எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கிறவங்க தான். எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற கட்சி அலுவலகம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம். பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் கழகம், ஆசிரியர் வீரமணி ஐயா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதுபோல் மற்ற எல்லா தோழமை இயக்கங்களையும் நேரில் போய் தலைவர் சந்தித்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை, அந்த படுகொலை இளவரசனுடைய படுகொலை. அந்த படுகொலையை ஒட்டி 3 சேரிகள் கொளுத்தப்படுது. இந்த சம்பவத்தை ஒரு வெறுமனே தனித்து நாங்கள் நடத்தலை. இல்லை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு அறிக்கை கொடுத்துட்டு எல்லோரும் வாங்கன்னு நாங்கள் கால்ஃபர் பண்ணல. தலைவர் அதுதான் அந்த முதிர்ச்சி. நீங்கள் மற்ற ஜனநாயக தோழமை உள்ள இயக்கங்களை நேரில் போய் சந்தித்து உங்களுக்கு எந்த தேதி வேணும், நீங்கள் எந்த தேதியில் இருப்பீங்க, நீங்கள் எந்த தேதியில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா ஜூலை 4 நடந்தது இளவரசன் படுகொலை. நீங்கள் எந்த தேதியில் ஃப்ரீயாக இருப்பீங்க, அந்த தேதியில் நாங்கள் நடத்துகிறோம். ஆசிரியர் எந்த தேதிக்கு வர்றாரு, ஜிஆர் நீங்கள் தோழர் நீங்கள் எப்போ வர்றீங்க, அண்ணன் வைகோ எப்போ வர்றீங்க, எல்லாரையும் கருத்தொற்றுமை ஏற்படுத்தி எல்லோரையும் அரவணைச்சி நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். நீங்கள் சொல்கிற இந்த பேரணியில் அப்படி எங்கள்கிட்ட கருத்தும் கேட்கல, எங்கள்கிட்ட தலைவர்கிட்ட அழைப்பும் கொடுக்கல. அவர் நேரடியாக எங்கள்கிட்டையும் பேசவும் இல்லை. வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்லை அவங்க அலுவலக உதவியாளர்களோ 2 பேரும் அனுப்பி இந்த நோட்டீஸை கையில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நம்முடைய இதை பொதுவெளியில் கேட்குறவங்க ஒரு தலைவர் 1/4 நூற்றாண்டுக்கு மேலே இந்த களத்திலே இருக்கிறவர், தலித்துகளுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு தலைவர். அந்த தலைவரை இவ்வளவு மோசமாக ஒருத்தர் அவமானப்படுத்திட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு மோசமாக நீங்கள் எல்லாரும் தலைவரை சந்திக்கிறாங்க. அதுக்கு தான் அனுபவம் இல்லை, வயசு கம்மி. இப்போ நீங்கள் இந்த சம்பவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, படுகொலைங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதுக்கு நீதி வேணும், அதை பார்த்துருக்கலாம், இஷ்யூ பெருசாகுது, அதுதானே மெயின். இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்படிங்கிறது தனிங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அந்த படுகொலை தனி. அதனால தான் அந்த படுகொலையை கண்டிக்கணும், இந்த படுகொலைக்கு நீதி வேணுங்கிறதுனால தான் 3 நாள் 4 நாள் அங்கேயே இருந்து இதை செய்கிறார். இது தனி. இந்த பேரணி அப்படிங்கிறது தனி. நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக பார்க்கணும். நீங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய உணர்வை நான் கொச்சைப்படுத்தலை. அவர் அது உணர்வு ரீதியாக பண்ணுறாரு. ஆனால் நோக்கம் தவறாக இருக்குது. உணர்வு சரியாக இருக்குது, நோக்கம் தவறாக இருக்குது. நோக்கம் என்னவா தவறாக இருக்குன்னா, நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஒருங்கிணைச்சிருக்கணும். நீங்கள் பண்ணுங்கள், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கணும். நீங்கள் அதுதான் நாங்கள் இதை சொல்கிறோம். நாங்கள் எப்படி நாம் ஒரு செயல்படுத்தணும், எப்படி அதை கருத்தொற்றுமை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதனால் நீங்கள் இதுவரை எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்ததில்லை. அதாவது எப்படி ஒரு இணக்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல. யாரோ வர்றாங்க, கட்சி அலுவலகத்துக்கு யாரோ வர்றாங்க, ஆனால் இதுவரை வந்ததில்லை. இது சம்மந்தமாக பேசணும்ல. ஒரு சீனியர் லீடர் இருக்கார் அப்படின்னா அந்த சீனியர் லீடரை நீங்கள் என்னவா நீங்கள் மதிக்கிறீங்க, மதிப்பீடு என்ன? ஒரு சீனியர் லீடருங்க மேடைகளில் கட்டி தழுவி பாராட்டியிருக்கிறாரு. அதுதாங்க, அது நாங்களாக போனது. நீங்கள் ஒரு செய்தி கேளுங்களேன். கேட்குறாங்க, ஊடகவியலாளர் கேட்குறாங்க, இந்த 2 பேரில் யார் உங்களுக்கு பிடிக்கும்? இயக்குனர் மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்கள். அவர் தலைவரை சொல்கிறார், 2 பிள்ளைகளில் யாரை நீங்கள் நீங்கள் பிடிக்கும் கேட்குறது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2 பிள்ளைக, அது தன்னுடைய பிள்ளையாக சொல்கிறாரு. அப்போ ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நடத்துகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி வரணும்ல. நேராக நீங்கள் எங்கள் ப்ரோக்ராம், எங்களுடைய தலைவருடைய ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அவர் டெல்லியில் 20, 21க்கு ஏற்கனவே தேதி கொடுத்துட்டாரு. 21 அனைத்து கட்சி கூட்டம், இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நினைக்கிறேன். முதல் நாள் அது அங்கே டெல்லியிலே கூட்டம் நடக்குது. 20ஆம் தேதி எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதாவது ஜூம் மீட்டிங் நடத்தும்னு சொல்லி போயிட்டார். அப்போ நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு 2 நாள் இடைவெளியில் நீங்கள் அறிவிக்கிறீங்க, 2 நாளைக்கு கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது உங்கள் நோக்கம் அப்படிங்கிறது வரக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் வரக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இடையில. அதாவது எப்படின்னா, குறுகிய காலத்தில் நம்ம கேட்டோம்னா அவர் தேதி இல்லாமல் இருக்கும். அப்போ அவர் நோக்கம் என்ன அப்படின்னா,
வரக்கூடாது, தனிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அதை பண்ணுறார ஒழிய, நான் சொல்கிறேன் உணர்வு வந்து நியாயம் வேணுங்கிற, நீதி வேணுங்கிற உணர்வு தனி. ஆனால் நோக்கம் தவறானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் சரி நம்ம வந்து நம்ம இதில் இவர் வரக்கூடாதுங்கிறதுல அவருக்கு என்ன? இல்லை, அதுதான் நீங்கள் வரணும்னா வந்து கேட்டிருக்கணும் இல்லைங்க, வரணும், இவர் கட்டாயம் வரணும். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த பேரணியில் கட்டாயம் பங்கேற்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நீங்கள் செய்வீங்க? நேராக வரணும்ல, பார்க்கணும்ல, பேசணும்ல. ஆனால் 20ஆம் தேதி நாங்கள் நடத்துகிறோம்னு சொன்னால் 20ஆம் தேதி நீங்கள் தேதி இல்லைன்னு சொல்கிறீங்களா, வேறு தேதி நாங்கள் வைக்கிறோம், என்ன ஒரு நாள் தள்ளி வைக்கலாம்ல? ஒரு நியாயமாக எல்லா தோழர்களும் தம்பிகளும் வந்து நானே சொல்கிறேன் கலந்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் தலைவர்கிட்ட வந்து நீங்கள் பேசணும். என்ன அப்படி என்ன வந்து நீங்கள் வந்து திடீர்னு நீங்கள் அவசரப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு பேரணி நடத்துகிறீங்க அப்படின்னா என்ன நோக்கம் அப்படிங்கிறது கேட்குறேன்ல. தேதி நீங்கள் சொல்கிறீங்களா, தேதி பேசுகிறீங்களா, கேட்டுறீங்களா? 20ஆம் தேதி இல்லை நீங்கள், சரி 25ஆம் தேதி நீங்கள் வைக்க முடியுமா, நான் இங்கே வர முடியும், எந்த தேதி நீங்கள் உங்களுக்கு தோதா இருக்கு அந்த தோதில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கலாம்ல. அப்போ இது நோக்கம் அப்படிங்கிறது இது இந்த மாதிரியான ஒரு அண்ணன் திருமாவளவனை வந்து எங்களுக்கு எதிராக நிறுத்துறாங்க, அது ஒரு பெரிய கொடுமையான விஷயமா இருக்குங்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அப்படி வரும் நினச்சிருந்தா 2ஆம் கட்ட தலைவர் அனுப்பி வச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் போகலாம். இல்லை அதுதான் எப்படின்னா உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் போகலாம். எல்லோருமே இந்த களத்தில் தான் இருக்கிறோம். அந்த இறந்த உடனே நான் தலைவருடைய போயிட்டேன். சட்டமன்ற கட்சி தலைவர் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து சிந்தனை செல்வன் அவர்கள் போகிறாரு. அடுத்த நாள் வந்து ஒரு வாரம் கழித்து போய் நேராக வீட்டில் போய் பார்க்குறாரு, ஆறுதல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இப்போ இரங்கல் கூட்டம் நடத்துறதுக்கு வந்து நீங்கள் மாநகராட்சி கமிஷனர்கிட்ட பேசுகிறாரு, எங்கள் தலைவரும் பேசுகிறாரு. இதெல்லாம் எதுக்கு நாங்கள் பேசுகிறோம், எந்த அடிப்படையில் இதெல்லாம் பேசுகிறோம் நாங்கள்? அதாவது வந்து அந்த குடும்பம் அந்த படுகொலைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் சொல்கிறேன், இது தனி, இவருடைய அரசியல் நோக்கம் தனி. இதை வந்து புரிஞ்சுக்கிறணும். இதை பயன்படுத்தி அவர் வந்து அவருடைய நோக்கத்தை வந்து அவருடைய அந்த செயல்பாட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறார ஒழிய ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நியாயம் கேட்டு அவர் பேசலை. நீங்கள் அந்த கூட்டத்தில் என்ன பேசினார்? நீங்கள் அந்த பேரணி நடத்தும்போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அஞ்சலை கைது, அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி கைது, தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் வந்து ஹரிகரன் கைது, இன்னொரு பாஜகவுடைய ஒருத்தர் வந்து அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பேசணும்? இந்த படுகொலையில் பாஜக பின்னணி இருக்கா, பாரதிய ஜனதா கட்சி வந்து இதில் இருக்குதா, அதிமுக வந்து இதில் இருக்குதா? அவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. அஃபீஷியலாக நான் சொல்கிறேன், போகிற போக்கில் நான் சொல்லலை. இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அவங்கள கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. அப்படி கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்கன்னா அஃபீஷியல் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பேசணும்? இந்த மாதிரி இந்த கைது நடவடிக்கையில் வந்து இவங்களாம் இருக்கிறாங்க, அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு நீ என்ன இதில் பின்னணி இருக்குது, நீங்கள் அதை பற்றி பேசணும். அதில் கூட நீங்கள் திமுகவை தான் பேசுகிறீங்க. திமுகவுக்கு இதில் என்ன ரோல் இருக்குது? அதுதான் இந்த மாதிரி நாங்கள் முன்னெடுத்தாவே பாஜக பி டீம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க, உங்கள் பேச்சு தானே, உங்கள் செயல்பாடத்தான் சொல்கிறேன் நான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையா? அதிமுக கைது செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையா? நீங்கள் வந்து இன்னொரு தமிழ் மாநில காங்கிரஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த கட்சியை கேள்வி கேட்கணும்ல. இந்த கட்சியை நீங்கள் கேள்வி கேட்காம இன்னொரு வேறு சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சியை கேள்வி கேட்பது உங்களுடைய அரசியல் நோக்கம்னு சொல்கிறேன் நான். வெளிப்படையாக அப்பட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களை மாதிரி பல பேர் திமுகவில் இருக்கிறவங்க வரலங்கிறாரு. மேயர் அந்த பதவியில் இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இடஒதுக்கீடு காரணமாக இருக்கிறாங்க. அமைச்சர் கைல்வழி செல்வராஜ் வரல, இடஒதுக்கீடு காரணமாக தான் நீங்கள் இருக்கீங்க. பட்டியல மக்கள் அந்த இதெல்லாம் வச்சு பதவியெல்லாம் சுகமாக அனுபவிக்கிறீங்க. ஆனால் அங்கே அடிமையாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தலை. அவர் வந்து அவருடைய நண்பர் தான் வந்து அம்பேத்குமார், திமுகவில் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய நண்பர் தான் இப்போ ஃபைனான்ஸ்லாம் பண்ணுறாரு திரைப்படங்களுக்கு. ஏன் அவர் வரலைன்னு அவர் கேட்க வேண்டியதானே? அவர் நெருங்கிய நண்பர் தானாங்க, அவருக்கு திமுக நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான். உங்களுக்கு வந்து உங்கள் நண்பரே உன்னால் வர சொல்ல முடியல, கூப்பிட முடியல, அழைக்க முடியல. ஒரே ஒரு செய்தி தான், இந்த சம்பவத்தில் படுகொலை சம்பந்தப்பட்ட தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களை கண்டிக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிறத நாம் அம்பலப்படுத்தணும். இது ஒரு செய்தி. நீங்கள் திமுக மீதான குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேயர் ஏன் வரலை அப்படின்னா அவங்க திமுகக்காரங்க. அதுபோல் நீங்கள் வந்து இன்னும் அவங்க கைல்வெளி அமைச்சரை சொல்கிறாங்க, அவங்க திமுகக்காரங்க.
ஏன் மற்ற நீங்கள் வந்து இந்த இந்த பேரணி நடத்துவதற்கு முன்பாக இவர்களெலாம் நீங்கள் போய் சந்தித்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வரலைன்னா நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். நான் மேலே போய் கூப்பிட்டேங்க வரலேன்ட்டாங்க, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தலைவரை போய் பார்த்தங்க அவர் வரலேன்ட்டாருங்க. நீங்கள் வந்து ஒரு அதுதான் வந்து ஒரு தலைமைத்துவம் வேணும், மெச்சூரிட்டி வேணும். அது அவர்கிட்ட இல்லை. அதனால் ஏனாதானோன்னு போகிற போக்கில் வந்து வந்தால் வர்றாங்க வரலைன்னா போகிறாங்க, நம்ம போய் நடத்துவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் தவறான நோக்கம். உணர்வு உங்களுக்கு வந்து சரி, உணர்வு வந்து நம்ம அண்ணன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, நம்ம அதுக்கு நியாயம் வேணும்னு கேட்குற உணர்வு சரி. ஆனால் நோக்கம் வந்து இவ்வளவு பெரிய தலைவர் நீங்கள் வந்து எங்கே இந்தியா முழுக்க படுகொலை நடக்குதுன்னா அங்கேருந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நேற்று தலைவரை போய் சந்தித்து அங்கே நடக்கிற அட்ராசிட்டிஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை கண்டித்து பேசுகிறாரு. எங்கெல்லாம் வந்து அட்ராசிட்டிஸ் நடக்குதோ, எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடக்குதோ அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு, நேராக போகிறாரு. அடுத்த கட்டமாக போராட்டத்துக்கு தலைவர் அழைக்கிறாங்க. நீங்கள் அவ்வளவு நடத்துகிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு தலைவரை வந்து இவ்வளோ அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தானே அங்கே வர்றீங்க, நீங்கள் இப்போ தானே வந்திருக்கிறீங்க, இவருடைய அனுபவம் வயது கூட இருக்காது. அப்போ இவருடைய நோக்கம் வந்து தவறான நோக்கம். இவர் முழுக்க முழுக்க எப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர் அல்ல. ஏங்க இந்த அலுவலகம் எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க, எல்லா சினிமா இயக்குநர்களும் வந்திருக்காங்க, வெற்றிமாறன் உள்ளிட்ட நீங்கள் வந்து ஒரு தியாகராஜன், பிரசாந்த் போன்ற எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இது எல்லோருக்குமான இயக்கம், எல்லோருக்குமான அலுவலகம். ஆனால் இதுவரை வராத ஒருத்தர் வந்து இவர் தான். இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஜிக்னேஷ் மேவானி அவர்கள் வந்து அவர் வந்து குஜராத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர், அவரை அழைச்சி அவர் வந்து ரஞ்சித் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. அன்னைக்கு மறுநாள் வந்து அவர் கூட தான் இருக்கிறாரு, இங்கே வர்றதுக்கு அவர் வந்து விரும்புகிறாரு. ஆனால் ஜிக்னேஷ் மேவானி மட்டும் வர்றாரு, அவர் வரல. அவர் வந்திருக்கலாம், அவர் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. மற்றவங்கள்ட்ட மற்ற அலுவலகத்துக்கு மற்ற தலைவரை சந்திக்கிறதுக்கு அவர் போகிறாரு. ஆனால் எங்கள் தலைவரை சந்திக்கிறதுக்கு அவருக்கு என்ன, அதில் என்ன அவர்கிட்ட இருக்கிற பாரபட்சம், என்ன பாகுபாடு? அப்போ இது ஏங்க ஒரு இடத்துக்கு நாங்கள் போகணும்னா நீங்கள் வந்து எங்களோட வந்து ஒரு உறவு இருக்கணும், ஒரு செயல்பாட்டு அடிப்படையில் வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கணும், அப்போ தான் நாங்கள் வருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு அறிவிச்சிட்டு வாங்க அப்படின்னா என்ன வந்து சினிமாவை ஷூட்டிங்னா வந்து வாங்க அப்படின்னா எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்துடுவாங்க. இது ஒரு போராட்டம் இல்லையா? போராட்டத்துக்கு நீங்கள் வந்து அழைச்சிருக்கணும் இல்லையா? நீங்கள் போய் ஒரு தலித் தலைவர் வளர்றத பிடிக்கல இல்லை. அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு, யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதை பற்றி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் செயல்பாட்டு அடிப்படையில் தான் பேசுகிறேன், செயல்பாடு தான். அண்ணன் திருமாவளவனுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு அபத்தமான பேச்சு, இந்த மாதிரி தலைவரை யாரும் அவமதித்தது மாதிரியான பேச்சு யாரும், இது ஒரு தலைவரை மட்டுமல்ல இந்த இயக்கத்தை அவமானப்படுத்துகிற ஒரு பேச்சாக நான் பார்க்குறேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் சினிமாவில் வந்து சேர்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்றாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவர் இப்போ தான் உள்ளே நுழையிறாரு. இவரை பார்த்து டைரக்டரை பார்த்து நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? நீங்கள் இவர் என்ன கைவிடுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ தான் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் நுழையிறீங்க, நீங்கள் வந்து டைரக்டரை பார்த்து நீங்கள் வந்து நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து சொல்கிறது போல் இருக்குது, ரஜினிகாந்த்கிட்ட போய் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்கிறது போல் இருக்குது. அதனால் முதல்ல வந்து உங்களுடைய உயரம் என்ன இது தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ வாய்க்கு வர இருக்குதா நீங்கள் வந்து பேசுகிறது, இது வந்து முழுக்க தலைவரையும் இயக்கத்தையும் கொச்சைப்படுத்துறது போல தான் நான் வந்துச்சு. அவர் வந்து உண்மையாகவே வந்து நீங்கள் ஒரு நம்பகத்தன்மை உள்ள நபர் அல்ல. எப்படி சொல்கிறீங்க? அது நான் ஒரு சம்பவத்தோடு சொல்கிறேன். நான் அவர் அட்டகத்தி படம் முடிச்சுட்டு மெட்ராஸ் படத்தை வந்து முடிக்கிறார். மெட்ராஸ் படத்தை வந்து தயாரித்தது வந்து கிரீன் ஸ்டுடியோ, அந்த ஞானவேல் ராஜா. படம் ரிலீஸ்க்கு தயாராகிட்டுருக்கு. திடீர்னு வந்து வழக்கு போடப்படுது. வழக்கு போட்டோன்னா அந்த படம் வந்து கோபி நயனாருடைய கதை, கருப்பர் நகரம் தான் அந்த படத்தினுடைய இது. அதனால் இந்த படத்தை வந்து என்ன ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, வழக்கு போட்டாச்சு. இது வந்து எங்கேயும் நான் சொல்லலை, நான் இது இப்போ முதல் முறை நக்கீரனுக்கு நான் சொல்கிறேன். நான் அப்போ உடனே என்னுடைய நண்பர் மடிப்பாக்கம் வெற்றி செல்வன், அவரும் இறந்துட்டார், அவரும் படுகொலை செய்யப்பட்டவர் தான். அவரும் இயக்குனர் ரஞ்சித் அவரும் நண்பர், எனக்கு நண்பர் இல்லை.
அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகமானது. கிண்டியில் இருக்கிற லீ மெரிடியன் ஹோட்டலுக்கு என்னை சந்திக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. நாங்கள் உட்காந்து பேசுகிறோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி. அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர், கருப்பர் நகரம் தயாரிப்பாளர் யாருன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர், வள்ளியூர், திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த வீரகுமாருடைய உடன்பிறப்பு அவர் பாலு. அவர் தான் அந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. செலவு பண்ணி பாதி படம் முடிச்சிட்டோம், அதனால் நான் இந்த கதை என்னுடைய கதை, நான் வந்து வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்னார், இவர் வந்து ரஞ்சித் என்னை வந்து சந்தித்து இந்த மாதிரி வந்து முழுக்க வந்து படம் முடிச்சிட்டோம்னா நீங்கள் வந்து படத்தை எப்படியாவது நீங்கள் வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள், அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். ஆனால் அடுத்து என்னுடைய இதுவே இனிமேல் அடுத்த கேரியரே எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனாதேன் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறம் வர சொல்லி அந்த தயாரிப்பாளர் பாலுவை வர சொல்லி பேசி படம் முடிச்சிட்டாரான், நீங்கள் முடிக்கலை, இந்த படத்தை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், வழக்கை வந்து திரும்ப பெறுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். நான் அப்போ நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், அப்போ செலவு பணத்தை நீங்கள் கொடுத்தாங்கன்னா நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, எப்படி பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அப்போ அவர் சொன்ன செய்தி, இல்லை நான் அது பண்ண மாட்டார், ஞானவேல் ராஜா பண்ண மாட்டார். ஏன்னா அவர் சொன்னாராம், உங்கள் சமூகத்துக்காரங்களை வச்சே நீங்கள் வழக்கு போட்டு காசு வாங்குறதுக்காக இந்த பிளான் பண்ணுறீங்களான்னு சொல்லுவார், அதனால் வேணாம், நீங்கள் எனக்கு ஹெல்ப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ அது சரிதான், நியாயம், அந்த மாதிரியான ஒரு உரையாடல் நடந்துச்சுன்னா அது கஷ்டமாயிரும் அப்படின்னு என்னுடைய பேச்சை, விடுதலை சிறுத்தைகளுடைய பேச்சை கேட்டுட்டு அந்த வழக்கை திரும்ப பெற்றதன் மூலமாக தான் அந்த படம் வந்துச்சு. பணம் ஒரு பைசா வாங்கலை, படம் கொடுக்கல, ஒரே ஒரு ஃபோன் மட்டும் ஞானவேல் ராஜா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நன்றின்னு சொன்னார். இப்போயும் அவர் இருக்கிறாரு, இப்போயும் இயக்குனர் ரஞ்சித் இருக்கிறாரு, இப்போயும் வந்து பாலு இருக்கிறாரு, இப்போயும் வந்து வீரகுமார் இருக்கிறாரு, எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. நான் அந்த 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 பிரச்சனையை முடித்ததுக்காக எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து, சவுத்துலேருந்து, பறையறு பேரவை அமைப்பிலேருந்து எனக்கு வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு வந்தது, எனக்கு கண்டனம் வந்துச்சு. நீ திட்டினாங்க, ஏண்டா நீ வந்து எங்கள் ஊருக்காரனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணாமல் அங்கே போய் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறிய அப்படின்னு சொல்லி என்னை திட்டினாங்க, கண்டித்தாங்க. ஆனால் நான் வந்து ஒரு அறத்தின் பக்கம், அவர் முடிச்சிட்டாரு, அவர் வந்து கேட்குறாரு, அடுத்த கேரியர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, அவருக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணி கொடுத்தோம். படம் ரிலீஸ் ஆகி எனக்கு படம் பார்க்கன்னு கூட கூப்பிட்டதில்லை. அவ்வளவு பெரிய உதவி நம்ம வந்து விடுதலை சிறுத்தையில் தான் செஞ்சுருக்குறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உதவி செஞ்சுருக்குறோம். நான் அவர் ஏதாவது வந்து நன்றிக்காக நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது கூட இல்லை, ஆனால் எந்த உறவுமே இல்லை அதுக்கப்புறம் எந்த. அப்போ ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குல்ல. முழுக்க நீங்கள் வந்து என்ன ஆயிரும், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ படங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம், எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம். அவங்களாம் இன்றைக்கி எங்களோட உறவில் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு தேவைன்னா வந்து எங்களை வந்து அணுகிறது, தேவையில்லைன்னா வந்து கண்டுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு துணி இருக்குதுல்ல. அதனால் அது ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு நபராக தான் நான் வந்து பார்க்குறேன். இது என்னென்னா, நான் எங்கள் கடமை இது. நம்ம சகோதரர் ஒருத்தர் படம் எடுத்துருக்கிறாரு, அந்த படம் வந்து வெளியாகணும், அவர் வந்து முன்னுக்கு வரணுங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி வந்து பலர் வந்து நாங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கோம். அவங்க எல்லாமே எங்களோட வந்து நல்ல உறவாக தான் இருக்கிறாங்க, தலைவரோட நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. இது ஒரு செய்திக்காக சொல்கிறேன். இது திமுகவையும் குறை சொல்கிறாரு, திமுகவுக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. நான் ஒன்றும் அடிமையாக இல்லை, அடிமையாக இருக்க உங்கள் கட்சியில் வந்து அடிமையாக இல்லை, அடிமையாக இருக்கிறவங்க இதுக்கு பயந்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட நிற்கிறவங்க பல பேர் நினைக்கிறது என்ன, இந்த விவாதம்லாம் நடக்குதுல்ல, இது அவர் பேசினதுக்கப்புறம் உள்ள விவாதம்லாம் கூட்டணியில் இருக்கிறதுனால திருமாவளவன் வரல, அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நெருக்கடி உங்களுக்கு இருக்கா? அதாவது இதை விட வந்து எங்கள் தலைவரை வந்து கொச்சைப்படுத்துகிறதோ அல்லது புரிஞ்சிக்காமல் பேசுகிறதோ யாரும் இருக்க முடியாது. 2021 வெற்றி பெற்று வந்த பிறகு சேலம் மோரூரில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்தோன்னா முதல் போராட்டத்தை நடத்தியது எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். திமுக கூட்டணியில் இருந்துட்டு தான் அந்த போராட்டத்தை நடத்துகிறார். சென்னையில் வந்து நாங்கள் நடத்துகிறோம். அதற்கு பிறகு வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் வந்து தொடர் படுகொலை, தலித்துகள் மீதான படுகொலை. இந்த படுகொலையில் அந்த படுகொலையை கண்டித்து அந்த பகுதியை வந்து வன்கொடுமை பிரதேசமாக மாற்றணும், அறிவிக்கணும்னு சொல்லி அந்த பகுதி முழுக்க வந்து போராட்டத்தை நடத்தியது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். காவல்துறையோ அரசோ வந்து அனுமதி கொடுக்கலன்னா கூட வந்து தடையை மீறி நாங்கள் நடத்தினோம். இது யார் வந்து இதை வந்து பண்ணியிருக்க முடியும்? ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி சம்பவம், அந்த படுகொலை யாருமே நடத்தலைங்க. ஆளுங்கட்சி கூட இது எதிர்கட்சியான அதிமுக கூட நடத்தலைங்க.
விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறோம். வேங்கவேல் பிரச்சனைக்கு வந்து கூட்டணியில் தான் இருக்கிறோம். நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லி எங்கள் தலைவர் அவர்கள் வந்து டிசம்பர் 31 வந்து புதுக்கோட்டையில் நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு முழுக்க நடத்துகிறோம் இந்த போராட்டத்தை. தீவெட்டிப்பட்டி சம்பவம் தொடர்பாக வந்து அங்கே தலித்துகள் மீது நடத்தப்படுற தாக்குதல் தொடர்பாக வந்து எங்கே நடத்துகிறோம், அங்கே சேலத்திலேயே நடத்துகிறோம். இதெல்லாம் தலித்துகள் மீது பாதிக்கப்படுற வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த அட்ராசிட்டிஸ்க்கு எதிராக நடத்துகிறோம் இந்த சம்பவம். ஏன் அதுக்கெல்லாம் நீ வந்து போராட்டம் நடத்தலை? கிருஷ்ணகிரி தர்மபுரியில் 10 பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டாங்க. நீங்கள் அந்த படுகொலைக்கு எதாவது பேசியிருக்கீங்களா? எங்கே நீங்கள் வந்து அப்போ சென்னை மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேணும், சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கான பாதிப்பு இருந்தால் நிற்பீங்க, மற்றவங்களும் நீங்கள் நிற்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு பாகுபாடு இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய பார்வை. அதாவது கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த இவ்வளவு மோசமான சம்பவங்களுக்கு எதிராக வந்து விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நின்றுருக்கோம், போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்களா? இந்த போராட்டத்தில் நியாயமானது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்களா? ஆனால் அதுக்கு தீர்வு கிடைக்கல, ஆனால் கூட்டணியில் தான் இருப்பீங்க. இப்போ எப்படி வந்து நீங்கள் தீர்வு கிடைக்கலன்னு சொல்கிறீங்க? ஏங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இவங்க மட்டும்தான் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து காவல்துறை அதை நோக்கி போகிறாங்க. இவ்வளவு கள்ளக்குறிச்சி சம்பவம்ட்டு பல சம்பவம்னு சொல்கிறீங்களா? மோரோர் பிரச்சனையில் வந்து எங்களுடைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரோம், முதலமைச்சர் கொண்டு போய் போகிறோம். எப்பவுமே ஒரு போராட்டம் வந்து உடனடி தீர்வுக்கு வராது. போராட்டத்தை வந்து நீண்ட காலம் நடத்தணும். இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் வெளியில் சொல்லணும். வெளியில் இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் எதிர்க்கிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரச்சனை வருது. அந்த கிருஷ்ணகிரியில் வந்து இவ்வளோ படுகொலை நடந்துக்கு நாங்கள் அமைதியாக இருந்தால் மேலும் படுகொலை நடந்திருக்கோம். ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். முதலமைச்சர் அது வந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிக்கை கொடுக்குறாரு. எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த கட்ஸ்லாம் யாருக்கு வரும்? கூட்டணியில் தாங்க இருக்கிறோம். கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் இன்னும் ஒன்று கூடுதலாக சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வந்து இந்த வேங்கவேல் தொடர்பான பிரச்சனையில் சிபிசிஐடி போடப்பட்டதே வந்து எங்களால் தான். அப்போ எப்படி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? தீர்வு நோக்கி நாங்கள் வந்து இந்த மக்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுக்கான தீர்வு வரணும் அப்படின்னா இன்றைக்கி எல்லா இடங்களையும் குக்கிராமங்கள்லேருந்து எல்லாமே வந்து நம்புகிற ஒரு இயக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இங்கே தான் வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்து நீங்கள் பாட்டுக்கு உதாசீனப்படுத்திட்டு நீங்கள் வந்து அவர் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் அப்படின்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு தலைவரை வந்து நீயே மதிக்கலைன்னா யார் மதிப்பாங்க? மதிக்க வேண்டிய நபர் நீங்கள் தானே, உன்னுடைய தந்தைன்னு சொல்கிறார்ல. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தந்தையை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்க? இதெல்லாம் தம்பிங்க நீங்கள் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். நான் குற்றச்சாட்டுக்காக சொல்லலை. நாங்கள் ஏன் போகலை அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்திலேருந்து வந்துட்டாங்களா? அவங்க துணைவியார் வந்தாங்களா? பிஎஸ்பி அங்கே அதில் பெருசாக கலந்துக்கிறலையே, அவங்களே வந்து அது விரும்பலையே, அவங்க நம்பலையே. அந்த பேரணியில் அவங்க வந்து கலந்துக்கல, யாரும் கலந்துக்கல. பிஎஸ்பியில் ஒன்று ரெண்டு பேர் போனாங்க. அவர் கோபிநாத் மட்டும் போனார். அந்த பேரணியே வந்து ஃபெயிலியர் பேரணி, சக்ஸஸ் பண்ணியிருக்கணும். அந்த பேரணியை வந்து வேறு யாரும் நடத்தி இது வந்து பெருசாக சக்ஸஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இந்த பேரணியை வந்து இது இந்த அளவுக்கு வந்து ஒரு சுருக்கமாக ஒரு 1000-1500 பேர் கலந்துக்கிட்ட ஒரு பேரணி சக்ஸஸ் ஆன பேரணியாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொல்கிறார் அவர். நாங்கள் சென்னையை ஆண்டோம்னு சொல்லி சொல்கிறீங்க. எங்கள் தலைவர் கைது செய்யப்பட்ட உடனே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு சாலை மறியல் பண்ணோம். முழுக்க ஸ்தம்பிச்சிருச்சே, தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிச்சே. நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ண முடிஞ்சதா? நான் அதாவது என்னென்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் தான் சென்னையை கட்டி ஆண்டோம்னு சொல்கிறீங்கல்ல. சென்னையில் என்ன ஒன்று எதிர்வினை இருந்துச்சு? ஒன்றுமே இல்லையே. தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தினதை தவிர வேறு என்ன நடந்திருக்கு? இந்த படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க சாலை மறியலோ அல்லது இரங்கல் கூட்டமோ போராட்டமோ விடுதலை சிறுத்தைகள் தான் நடத்தியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் நடத்தின போராட்டங்களில் வந்து கலந்துருக்கிறாங்க. இது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஏற்றுக்கொள்வார்கள். நேர்மையற்ற ரஞ்சித் போன்றவர்களுக்கு இதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இந்த பேரணியை வந்து ஒரு ஃபெயிலியர் பேரணியாக நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பங்கேற்க விடலை.
நீங்கள் வந்து அந்த பேரணியை வந்து கொலையாளிகளுக்கு எதிராக நீங்கள் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு பதில் திமுகவுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தினதில் தான் உங்களுக்கு வந்து லாபம் அடைஞ்சிருக்கு. உங்களை இயக்கியவர்களுக்கு வந்து அது வந்து லாபம் அடைஞ்சிருக்கு. அவ்வளோதான். இது உண்மையான வந்து ஒரு போராட்டம். இயக்கியவர்களுக்கு லாபம்னா இயக்கியது யார்? இல்லை, அதுதான். நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு யார் இயக்குவாங்க? யார் இயக்குவாங்க? அந்த கூட்டத்தில் பேசினவங்க எல்லாருமே திமுகவை கண்டித்து தான் பேசினாங்க. கொலையாளிகளை கண்டித்து பேசலையே, கொலைக்கு பின்னாடி இருக்கிற ஆருத்ராவை பற்றி பேசலையே, கொலைக்கு பின்னாடி இருக்கிற கும்பலை பற்றி பேசலைல்ல. அப்போ இது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு நடத்தப்பட்ட பேரணி. விரைவில் வந்து இந்த பேரணிக்கு பின்னாடி யார் செயல்பட்டாங்க அப்படிங்கிறது அம்பலமாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது நோக்கமே வந்து இந்த உள்நோக்கத்தோடு நடத்தப்பட்ட பேரணி தான். நீதிக்காக நடத்தப்பட்ட பேரணி இல்லை. கொலையாளிகளை கண்டித்து கொலையாளிகளை வந்து அம்பலப்படுத்துகிற நோக்கத்தோடு நடத்தப்பட்ட பேரணி அல்ல. அவ்வளோதான். இதுதான் உண்மையாகவே நடத்தணும். உண்மையாகவே இந்த பேரணி சக்ஸஸ் ஆகணும். இந்த பேரணியில் வந்து நியாயம் வேணும் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்தால் தான் அது சக்ஸஸ் ஆகும். இதை நான் சொல்லலை. மும்பையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கருடைய அவருடைய மகன், அவர் வந்து மரியாதைக்குரிய பிரகாஷ் அம்பேத்கர், அவர் ட்வீட் போட்டிருக்கிறார். அந்த ட்வீட் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் நீங்கள் தான் வந்து இதுக்கு வந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு டேக் பண்ணி போடுறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுது யாரோ வந்து எந்தெந்த மாநிலத்திலிருந்தோ வந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்றாங்க. அப்போ உனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அந்த காழ்ப்புணர்ச்சியை தான் நீங்கள் கொட்டியிருக்கீங்க. நாங்கள் வந்து எல்லோருக்குமான ஒரு தலைவர். எல்லா படுகொலைகளையும் நாங்கள் கண்டிக்கிறோம், எல்லோரையும் நேசிக்கிறோம், எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிற்கிறோம். ஆனால் நோக்கம் தவறாக இருக்கிறதுனால நாங்கள் கலந்துக்கல. அவ்வளோதான். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.